வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது சேவ் நல்ல பசங்க அப்படின்ற ஒரு தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஆகா தமிழ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 6 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே தான். ஸோ ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஒரு அடல்ட் கலந்த ஒரு ரொமான்டிக் காமெடி அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்தே தன்னோட ஃப்ரெண்ட்ஸான பழனி அண்ட் அபர்ணாவோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இதில் அபர்ணா மேலே இவருக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு விதமான அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணுக்காக தம்மு தண்ணிலாம் இல்லாமல் ரொம்ப சோபராகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அபர்ணா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவர் சதீஷ்னு வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அந்த பையன் தம்மு தண்ணிலாம் அடிக்கக்கூடிய ஒரு பையனாக இருக்கான். இவருக்கு பயங்கர கடுப்பாகுது. ஏன் இவ்வளோ நாள் இவ்வளோ கட்டுப்பாடோட நம்ம லைஃப்பை வாழ்ந்தோம்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் லைஃப்பை பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவர் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் பண்றாரு அண்ட் அந்த பிரெஞ்சு பொண்ணு இந்த கதைக்குள்ள எப்படி வரா, அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் எண்ட் இவர் யாரோட சேர்றாருன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த டிராகன் படம் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஒன்று வரும். அதாவது நல்லவனா இருந்தவன் இதுக்கப்புறம் வேற மாதிரி மாறுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரிகர் பாயிண்ட். அதே மாதிரியான ஒரு ட்ரிகர் மூமெண்ட் அப்படின்றது இந்த சீரிஸ்லயுமே இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னவா மாற போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செஞ்சிச்சு. பட் அந்த போர்ஷன்ஸை ரொம்ப சுமாரா இவங்க எடுத்திருந்தாங்க அப்படினே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் கொஞ்சம் ஃபன்னியா இருந்துச்சு. மற்ற எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பிரெஞ்சு கேர்ள் இந்த கதைக்குள்ள வரது அண்ட் அவளோட ஏற்படக்கூடிய அந்த இனிஷியல் பழக்கம், அதாவது இவர் எதுக்காக அந்த பொண்ணுகிட்ட பழகுறாரு அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாவே காட்டியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த மாற்றம் ஏற்படுறது அண்ட் அவ மேல அந்த காதல் வருது, இந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுமாராக தான் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த சீரீஸ்ல காட்டக்கூடிய அந்த சப் பிளாட்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்க்ளூட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஓவரால் ஆங்காங்கே கொஞ்சம் ஃபன் மூமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சே தவிர மற்றபடி ரொம்ப பிளண்டா போன ஒரு சீரிஸ் தான். டைம் இருந்தால் வேணா ட்ரை பண்ணுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.25 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் சில அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.